செவ்வையான பாதையை எங்களுக்கு காட்டு. சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், யாருக்கு நீ அருள் பாலித்தாயோ அவங்களுடைய வழியை காட்டு. விளங்குதப்பா? சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், யாருக்கு நீ அருள் பாலித்தாயோ அவங்களுடைய வழியை என்ன செஞ்ச காட்டு. இப்போ சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம்ங்கிறது சிராத்துல் முஸ்தகீமுக்கு என்ன இருக்குது? பதிலே குல்லு என்ன சொல்லுவாங்க? பதிலே குல்லு. பதில் மொத்தம் 4 வகை இருக்கு. விளங்குதா? பதிலே குல்லு, பதிலே பாது, பதிலே இஸ்திமாலு, பதிலே கலத்து, மொத்தம் 4 இருக்கு. விளங்குதா? விளங்குதப்பா? ஆனால் பதிலே கலத்துங்கிறது குரான் ஹதீஸில் வராது. பதிலே கலத்துங்கிறது இதில் வராது, குரான் ஹதீஸில் வராது. அது உரை நடையில் வரும். ஜானி ஜெய்துன்னு அம்ருங்கிறான். ஜெய்து வந்தான் இல்லைங்க, அம்ரு வந்தாங்கிறது. இது பதிலே கலத்து. இது உரை நடையில் தான் இருக்கிறது. எது கிடையாது? குரான் ஹதீஸில் கிடையாது. விளங்குதப்பா? அப்போ பதிலே குல்லு, பதிலே பாலு, பதிலே இஸ்திமால், இந்த 3 தான் குரானில் இருக்குது, ஹதீஸில் இருக்குது. பதிலே கலத்து எதில் வராது? கலாமுல்லா கலாமே ரசூலில் வராது. விளங்குச்சா? அப்போ பதிலே குல்லு இது. சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம்ங்கிறது என்ன இருக்குது? பதிலே குல்லு. விளங்குதா? சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம்ங்கிறது பதிலே குல்லு. விளங்குதா? விளங்குச்சா? பதிலே பாலுன்னா என்ன? அக்கல் து ரகீஃப சுலுசஹு, ரொட்டியை சாப்பிட்டேன், அதிலே 3இல் 1 பகுதியை என்ன செஞ்சேன்? சாப்பிட்டேன். அக்கல் து ரகீஃப நிஸ்பஹு, ரொட்டியை சாப்பிட்டேன், அதில் பாதியை சாப்பிட்டேன். இதெல்லாம் என்னது? பதிலே பாலு. விளங்குச்சப்பா? குரான்லேயும் நிறைய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதிலே குல்லையும் சொல்கிறான், பதிலே பாலையும் சொல்கிறான், பதிலே இஸ்திமாலையும் சொல்கிறான் அல்லாஹ் தஆலா. விளங்குதா? குரான் ஆயத்து எழுதிக்கிங்க எல்லாரும். அதாவது இப்போ சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம்ங்கிறது என்ன இருக்குது? சிராத்துல் முஸ்தகீமிலிருந்து பதிலே குல்லு. விளங்குது தம்பி? இதிலிருந்து சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிமிலிருந்து என்ன இருக்குது? பதிலே குல்லு. மாடு அங்கே போய் ஆப்பண்ண ஃபேன் ஆப்பண்ண ஏன்னா உனக்கு இஷா என்னது? சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம்ங்கிறது பதிலே குல்லு. பதிலே பாதுனா என்ன? வலில்லாஹி அலன்னாசி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததா இலைஹி சபீலாங்கிறான். வலில்லாஹி அலன்னாசி, அல்லாஹ்வுக்காக வேண்டி மக்கள் மீது கடமை இருக்கிறது. ஹஜ்ஜுல் பைத்தி, பைத்துல்லாஹி போய் ஹஜ் செய்வது கடமை இருக்கிறது. மன் இஸ்ததா இலைஹி சபீலா, வழியால் அதன் பக்கம் சக்தி பெற்றவர்களுக்கு கடமை இருக்கிறது. மன் இஸ்ததா இலைஹி சபீலா, வழியால் அதன் பக்கம் சக்தி பெற்றுள்ள கடமையோ. மன் இஸ்ததா இலைஹி சபீலாங்கிறது என்னது? பதிலே பாலு. இப்போ வலில்லாஹி அலன்னாசி, எல்லா மக்கள் மீதும் கடமை இருக்கிறது. எல்லா மக்கள் மீதும் ஹஜ் செய்வது கடமை இருக்கிறதுங்கிற மாதிரி தெரியுது. விளங்குதா? மன் இஸ்ததா இலைஹி சபீலாங்கிறது எதை காமிக்குதே? பதிலே பாலு. அங்கே போகிறதுக்கு சக்தி இருக்கிறவர்கள் மீது கடமை இருக்கிறது. எழுதுனப்பா? இது பதிலே பாலு, குரான் ஆயத்தில் உள்ள. பதிலே இஸ்திமாலு. விளங்குதா? சுலிப ஜெய்துன் சௌபுகு, ஜெய்து உரியப்பட்டான், அவனுடைய ஆடை உரியப்பட்டுச்சு. ஜெய்து உரியப்பட்டான், ஆடை உரியப்பட்டது. இது பதிலே இஸ்திமாலுங்க. வாங்க குரான்லையும் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். எஸ்அல் உனக்க அனிஷேரில் ஹராம், யுத்தம் செய்வது ஹராமாக்கப்பட்ட மாதத்தை பற்றி கேட்கிறார்கள். ஹராமாக்கப்பட்ட மாதத்தை பற்றி கேட்கிறார்கள். கித்தாலின் வீகி, அந்த ஹராமாக்கப்பட்ட மாதத்தில் யுத்தம் செய்வதை பற்றி என்ன செய்கிறாங்க? உங்கள்கிட்ட கேட்குறாங்க. இப்போ கித்தாலின் ஃபீங்கிறது பதிலே இஸ்திமால். கித்தாலின் ஃபீங்கிறது என்ன இருக்குது? பதிலே இஸ்திமால். கேட்டுதானப்பா? எஸ்அல் உனக்கு அனி ஷஹ்ரில் ஹராம், ஹராமாக்கப்பட்ட மாதத்தை பற்றி கேட்கிறார்கள். கித்தாலின் ஃபீஹி, அந்த மாதத்தில் யுத்தம் செய்வதை பற்றி என்ன செய்கிறாங்க? கேட்கிறார்கள். அந்த மாதத்தில் யுத்தம் செய்வதை பற்றி கேட்கிறார்கள். என்ன ஏன் லேட்டு? அதில் யுத்தம் செய்வதை பற்றி என்ன செய்கிறாங்க? கேட்குறாங்க. இப்போ கித்தாலின் ஃபீங்கிறது பதிலே இஸ்திமால். தஃப்சீர் ஜலாலைனில் போடுறாங்க 32ஆம் பக்கத்தில். எஸ்அல் உனக்கு அனி ஷஹ்ரில் ஹராம், ஹராமாக்கப்பட்ட மாதத்தை பற்றி கேட்கிறார்கள். கித்தாலின் ஃபீஹி, அந்த மாதத்தில் யுத்தம் செய்வதை பற்றி கேட்கிறார்கள். பதிலே இஸ்திமால். ஹராமாக்கப்பட்ட மாதத்தை பற்றி கேட்குறாங்கன்னா என்ன அர்த்தம்? அதில் யுத்தம் செய்வதை பற்றி என்ன செய்கிறாங்க? கேட்குறாங்க. பதிலே இஸ்திமால். விளங்குச்சப்பா? அப்போ கித்தாலின் ஃபீங்கிறது பதிலே இஸ்திமால். கித்தாலின் ஃபீங்கிறது என்ன இருக்குது? பதிலே இஸ்திமால்.
அப்போ பதில் 4 இருந்தாலும் குர்ஆன் ஹதீஸில் எத்தனை தான்? 3 தான். பதிலே குல்லு, பதிலே பாலு, பதிலே இஸ்திமால் 3 இருக்கு. விளங்குச்சிங்களா? 3க்கு உதாரணம் சொல்லியாச்சா? சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம்ங்கிறது பதிலே குல்லு. விளங்குதப்பா? வலில்லாஹி அலன்னாசி இஜ்ஜுல் பைத்தி. விளங்குதா? வலில்லாஹி அலன்னாசி இஜ்ஜுல் பைத்தி. மக்கள் எல்லா மக்கள் மீது ஹஜ் கடமை இருக்கிறது. எப்படி? வலில்லாஹி அலன்னாசி எல்லா மக்கள் மீதும் இஜ்ஜுல் பைத்தி ஹஜ் செய்வதுன்னு இருக்குது. அல்லாஹ்வுக்காக வேண்டி மனிதர்கள் மீது கடமை இருக்கிறது. எல்லா மனிதர்கள் மீதும் தெரியுது. அது பார்த்தா மனிஸ்தத்தா இலை சபீலா வழியால் அங்கே சக்தி பெற்றவர்களுக்கு கடமை இருக்குங்கும் போது என்ன இருக்குது? அது பதிலே பால் ஆயிடுச்சு. ரைட்டா? பதிலே பால். எஸ்அலூனக அனி ஷஹ்ரில் ஹராம், ஹராமாக்கப்பட்ட மாதத்தை பற்றி கேட்கிறார்கள். கித்தாலின் ஃபீ, அதில் யுத்தம் செய்வதை பற்றி என்ன செய்யறாங்க? கேட்கிறாங்கிறது பதிலே இஸ்திமால். எடுத்தனப்பா குர்ஆன் ஆயத்து. கிதாபுகளில் உரைநடை போட்டிருப்பாங்க. ஜானி ஜெய்துன் அஹூக்க பதிலே குல்லு, அக்கல் துரஹீஃப சுலுசஹு நிஸ்ஃபஹு பதிலே பால். சுலிப ஜெய்துன் சௌபஹு, ஜெயிது உரியப்பட்டான், ஆடை உரியப்பட்டுச்சு, பதில் இஸ்திமால்னு இந்த உரைநடைய உதாரணம் போடுவாங்க. குர்ஆன்லேயும் பதிலே குல் இருக்குது, பதிலே பால் இருக்குது, பதிலே இஸ்திமால் இருக்குது. ஆனால் பதிலே கலத்து கிடையாது. தவறுங்கிறது அல்லாஹ் ரசூல் பேச்சில் வராது இல்லையா? இப்போ 3க்கு உதாரணம் அதை எழுதிக்கிங்க இந்த ஆயத்துக்களை. அப்போ சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், யாருக்கு நீ அருள் பாலித்தாயோ அவங்களுடைய வழியை காமி. இது பதிலும் மினல் அவ்வலி, முந்தின சிராத்துல் முஸ்தகீமிலிருந்து என்னவா இருக்குங்க? பதிலாக இருக்கும். பதிலும் மினல் அவ்வலி, முந்தின சிராத்தல்லதீன அன்அம்த என்ன இருக்குது? சிராத்துல் முஸ்தகீம், ஈதின சிராத்துல் முஸ்தகீம், சிராத்துல் முஸ்தகீமிலிருந்து பதிலாக இருக்கும். சிராத்துல் முஸ்தகீம்னா என்னன்னு தெரியல. அதான் அன்அம்த அலைஹிம், சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், யாருக்கு நீ அருள் பாலித்தாயோ அவங்களுடைய வழியை எங்களுக்கு என்ன செய்ய காட்டு என்பது விளங்கிருச்சு. விளங்குச்சிங்களங்க? பதிலுல் மினல் அவ்வலி, பதிலுல் குல்லி, முந்தின சிராத்துல் முஸ்தகீமிலிருந்து பதிலாக இருக்கும். பதிலுல் குல்லி பதிலே குல்லா இருக்கும். வகுவ யுக்மி தக்ரீரில் ஆமிலி, இந்த பதிலுங்கிறது ஆமில் மடங்கி வருவதனுடைய குவிலையாக இருக்கும். எப்பா ஈதின சிராத்துல் முஸ்தகீமில் ஈதிதன ஆமில, இது இங்கே மடங்கி வந்துடும். ஈதினா சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், ஈதினா சிராத்தல்லதீன அன்அம்த, யாருக்கு நீ அருள் பாலித்தாயோ அவங்களுடைய வழி எங்களுக்கு என்ன செய்ய காட்டுன்னு. ரேட்டுப்பா அர்த்தம் வைக்கிறது ரைட்டா? வகுவ இந்த சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம் என்பது யுக்மி தக்ரீரில் ஆமிலி, ஆமில் மடங்கி வருவதனுடைய குமிலையாக இருக்கும். மின் ஐசி இன்னவுல் மக்சூது, மின் ஐசி இன்னவுல் மக்சூது, இதுதான் நோக்கம். பின் நிஸ்பத்தி, நிஸ்பத்தை கண்டு இதுதான் நோக்கம். சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம் தான் இருக்குது நோக்கம் என்ற விதத்தில் ஆமில் மடங்கி வருவதனுடைய குமிலையாக இருக்கும். எடுத்தனப்பா? சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம் என்பது மின் ஐசி இன்னவுல் மக்சூது பின் நிஸ்பத்தி, நிஸ்பத்தை கொண்டு இதுதான் நோக்கம் என்ற விதத்தில் ஆமில் மடங்கி வருவதனுடைய குமிலையாக இருக்கும். சரிங்க, அப்போ ஈதினா சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம் சொல்லிட வேண்டியதானே? இதுதானே மக்சூதா இருக்குது. ஏன் சிராத்தல்லதீன ஈதின சிராத்துல் முஸ்தகீம் சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம்னு ஏன் 2 இருக்க சொல்லணும்? தேவையில்லையாடா? சாண்டா சொல்லியிருக்கலாமே. ஈதினா சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம் சொல்லியிருக்கலாமே. இல்லைங்க, ஈதின சிராத்துல் முஸ்தகீம் என்று மூடலாக்கி அதுக்கடுத்து தெளிவுபடுத்தி சொன்னால் அதில் என்ன இருக்குது? தைக்கீதும் கிடைக்கும், தன்சீஸும் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? தைக்கீது கிடைக்கும், உறுதி கிடைக்கும், குறிப்பிடுவதும் என்ன செய்யும் கிடைக்கும். முஸ்லீம்களுடைய வழிதான் அது சிராத்துல் முஸ்தகீம்ங்கிறத காமிக்கிறது இருக்குது. தைக்கீதோடு விளங்குதுங்களங்க, தன்சீஸோடு கிடைக்கும். அதான் சொல்கிறாங்க. இப்போ ஃபாயிதத்து, இந்த பதிலினுடைய பிரயோஜனம். ஈதின சிராத்துல் முஸ்தகீம்னு சொல்லிட வேண்டியதானே? இதுதானே நோக்கமாக இருக்கே. சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம் தானே நோக்கம். ஈதின சிராத்துல் முஸ்தகீமை கொண்டு அப்போ ஈதினா சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம்னே சொல்லியிருக்க வேண்டியதானே? ஏன் ஈதின சிராத்துல் முஸ்தகீம் சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம் மடக்கி சொல்லணும்? பதிலாக்கி ஏன் சொல்லணும்? பதில் என்ன பிரயோஜனம் சொல்கிறாங்க. இப்போ ஃபாயிதத்தினுடைய பிரயோஜனம் தைக்கீது, பதிலினுடைய பிரயோஜனம் தைக்கீது செய்வதும் தன்சீசு குறிப்பிடுவதுமாக இருக்கும். அல்ல அன்ன தரீக்கல் முஸ்லிமீன், முஸ்லீம்களுடைய வழி ஹுவல் மஷூது அலைஹி, அதுதான் சாட்சியம் சொல்லப்பட்டிருக்கிறது. பில் இஸ்திகாமத்தி, செவ்வையான பாதை என்று சாட்சியம் சொல்லப்பட்டிருக்கிறது என்பது மீது குறிப்பிடுவதாக இருக்கும். அல்ல ஆக்குதி வஜீவின் அபுலகிஹி, உறுதி வாய்ந்த முறையின் மீதும் கடப்பான முறையின் மீதும்.
அல ஆக்குதி வஜிகின் உறுதி வாய்ந்த முறையின் மீதும் அபுலகிஹி கடப்பான முறையின் மீதும், ரைட்டா, உறுதி வாய்ந்த முறையின் மீதும் அபுலகிஹி கடப்பான முறையின் மீதும் முஸ்லிம்களுடைய பாதைதான் அது செவ்வையான பாதை என்று சாட்சியம் சொல்லப்பட்டிருக்கிறது என்பது மீது குறிப்பிடுவதாக இருக்கும். அன்னஹு, ஏனென்றால் ஸிராத்துல் முஸ்தகீம் என்பது ஜுஇலக தஃப்சீரி வல் பயானி, அது ஸிராத்துல் முஸ்தகீமை விளக்குவதை போன்றும் தெளிவுபடுத்துவதை போன்றும் இருக்கிறது. ஸிராத்துல் முஸ்தகீமை எது தெளிவுபடுத்துதே? ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் தான் என்ன செய்யுது? தெளிவுபடுத்துவதை போன்று இருக்கிறது. ரைட் தானப்பா? அன்னஹு, இந்த ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் என்பது ஜுஇல, அதை ஆக்கப்பட்டிருக்கிறது கத்தஃப்சீரி வல் பயானி, தெளிவுபடுத்துவதை போன்றும் விளக்குவதை போன்றும் என்ன செய்யப்பட்டிருக்கு? ஆக்கப்பட்டிருக்கிறது. ஃபக்கன்னஹு, ஃபக்கன்னஹு பாதே, ஃபக்கன்னஹு ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் என்பது மினல் பய்யின் இல்லதி லா ஹஃபா ஃபீ, அதில் எந்த மூடலும் இல்லையே, எந்த மறைவும் இல்லையே, அத்தகைய தெளிவுபடுத்தப்பட்டதை போன்று இருக்கிறது. எப்படி? அன்ன தரீக்கல் முஸ்தகீம், தரீக்குல் முஸ்தகீம் என்பது அன்ன தரீக்கல் முஸ்தகீம், தரீக்குல் முஸ்தகீம் என்பது மா யக்கூனு தரீக்கல் மூமினீன், மூமின்களுடைய வழியாக ஆகுமே, அப்படிப்பட்டது என்று தெளிவுபடுத்தப்பட்டதை போன்று என்ன செய்யுது? இருக்கின்றது. எடுத்தானப்பா? விளங்குச்சா? ஸிராத்துல் முஸ்தகீம்னா என்ன? அதில் எந்த மூடலும் இல்லாமல் அது மூமின்களுடைய வழிதான் என்று தெளிவுபடுத்தப்பட்டதை போன்று என்ன செய்யுது? இருக்குதா? பதிலாக கொண்டு வந்தால் தான் அந்த மாதிரி விளக்கங்கள்லாம் என்ன செய்யும்? கிடைக்கும். ரைட்டா? இதுன ஸிராத்துல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், அதில் தான் என்ன செய்யும்? ஸிராத்துல் முஸ்தகீமை காமி. ஸிராத்துல் முஸ்தகீம்னா என்னப்பா? விளங்குதா? ஸிராத்துல் முஸ்தகீம்னா தெரியலையே. அதாங்க ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், யாருக்கு நீ அருள் பாலித்தாயோ அவங்களுடைய வழியை காமி. யாருக்கு நீ அருள் பாலித்தாயோ அவங்களுடைய வழியை காமி. யாருக்கு அருள் பாலித்தான் ஏற்கனவே நம்ம ஓயிருக்கோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான். எப்படி? அன்னமல்லாஹு அலைஹிம் நபியீன் வ சித்தீகீன் வ ஷுஹதா வ சாலிஹீன், இதுதான் அன்னமல்லாஹு அலைஹிம். அன்அம்த அலைஹிமுக்கு அன்னமல்லாஹு அலைஹிம்னு இடத்துல அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அல்லாஹ் யாருக்கு அருள் பாலித்தானோ அப்படிப்பட்டவருடைய வழி. அது யாரு? நபிமார்களுடைய வழி, சித்தீகீன்களுடைய வழி, ஷுஹதாக்களுடைய வழி, சாலிஹீன்களுடைய வழி என்று இடத்துல அல்லாஹ் தெளிவுபடுத்துறான். அப்போ தம்பி, ஸிராத்துல் முஸ்தகீம்னா யாரு? யாருக்கு அருள் பாலித்தானோ அத்தகைய நபிமார்கள், சித்தீகீன்கள், ஷோதாக்கள், சாலிஹீன்களுடைய வழி எங்களுக்கு என்ன செய்ய காமின்னு அர்த்தம் அந்த இடத்துல. விளங்குதப்பா? அப்போ மூமின்களுடைய வழி, நபிமார்களுடைய வழி, சாலிஹீன்களுடைய வழி, சித்தீகீன்களுடைய வழி, பாதை, அதுதான் என்ன இருக்குது? அல்லாஹ்வுடைய அருள் பெற்றவருடைய வழி. அந்த வழி எங்களுக்கு காமி. வக்கீல சொல்லப்படுகிறது ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் என்பது, விளங்குதா? வக்கீல சொல்லப்படுகிறது அல்லதீன அன்அம்த அலைஹிம் என்பது அம்பியாவு, யாரா இருக்கும்? நபிமார்களாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. நபிமார்கள் தான் முன்னாம அலைஹிம் என்ன செய்யப்படுது? கீழ்கருத்து. ஆனால் அல்லாஹ் தான் தெளிவாக சொல்லிட்டானே. இப்போ யாருக்கு அருள் பாலித்தான்? நபிமார்கள், சித்திகள், ஷோதாக்கள், சாலிஹீன்கள் தெளிவாக வந்துருச்சே. நபிமார்கள் மட்டும்னு சொல்லப்படுகிறது. இதெல்லாம் கீழ்கருத்து. வக்கீல மேலும் சொல்லப்படுகிறது அசாபு மூசாவை ஈசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தோழர்கள் என்று சொல்லப்படுகிறது. கபில தஹரீஃபி, வேதத்தை அவர்கள் மாற்றுவதற்கு முன்னால், நஸ்ஸகி, தௌராத்தி, இஞ்சில், ஜபூரு, அந்த 110 சுஹ்புகள் நஸ்ஸு செய்யப்படுவதற்கு முன்னால் உண்டான மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தோழர்கள் என்றும் என்ன செய்யப்படுகிறது? சொல்லப்படுகிறது. இதுதானே பார்த்து வைக்கிறது. எப்பா இப்போ அது நசுக்கு செய்யப்பட்டுருச்சுல்லப்பா. லக்து ஜீத்து கும்பியா பெய்லா நக்கியா உலவுக்கான மூசா ஐயா லமா வசியவு இல்லத்தி பாய். நான் மாசு மறுவற்ற தூய்மையான வெண்மையான மார்க்கத்தை கொண்டு வந்திருக்கிறேன். இப்போ மூசா இதெல்லாம் அயாத்தா இருந்தாலும் என்ன தான் துயரணுங்கிறாங்களா செல்லும். அப்போ அது நசுக்கு செய்யப்பட்டுச்சு தானே அர்த்தம். அல்லாஹ் சுப்ஹானஹு நபிமார்கிட்ட ஒரு ஒப்பந்தமும் எடுத்தான். எப்படி? அல்லாஹ் மீசாக்க நபியின் லமா ஆத்தைத்துக்கும் மின் கிதாபி வ ஹிக்மத்தின் சும்ம ஜாக்கும் ரசூலும் முஸத்திகுல் லிமா மஅக்கும் ல தூமினுன்ன பிஹி வ ல தன்சுருன்னஹு அக்ரர்தும் அலா தாலிகி மிஸ்ரி காலு அக்ரர்னான்ட்டாங்க. எடுத்தீங்களா? நபிமாரிடத்தில் அல்லாஹ் ஒப்பந்தம் எடுத்த போது நடந்தது எண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேதத்தை ஞானத்தை எல்லாம் தந்தி அனுப்புகிறேன். ஆனால் இப்படி இருக்கும்போது சும்ம ஜாக்கும் ரசூலும் முஸத்திகுல் லிமா மஅக்கும், உங்களுடன் உண்டான ஒன்றை மெய்ப்பிக்கின்ற
இறுதி நபி, காத்தபு நபி, செய்யுதுல் அம்பியா, செய்யுதுல் முர்சலீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்கன்னா தூமினுன் நபி, அவரை நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். வல தன்சுருன்னஹு, அவருக்கு உதவி செய்ய வேண்டும். தூமினுன் நபி வல தன்சுருன்னஹு அக்ரர்தும் அலா தாலிகி மிஸ்ரி, இந்த என்னுடைய ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்கிறீர்களா, ஒப்புக்கொள்கிறீர்களான்னு எனக்கு நான் கேட்டான். ஆளும் அக்ரர், நான் ஒப்புக்கொள்கிறோம். நாங்கள் என்ன செய்கிறேன், நாங்கள் ஒப்புக்கொள்கிறேன். நாங்கள் அதுக்கப்புறம் தான் நபிமார்கள் நபியாக என்ன செஞ்சான், அனுப்புனான். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்கன்னா எந்த நபிகளுக்கும் எந்த நபிமார்களுக்கும் சட்டம் சொல்லுகின்ற தார்மீக உரிமை கிடையாது. அது நசகா போயிடும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் ஈமான் கொள்ளணும். அவங்களுக்கு தான் பக்கபலமாக என்ன செய்யணும், இருக்கணும். விளங்குச்சிங்களா? அப்போ அந்த வேதங்கள் எல்லாம் மாற்றப்படுவதற்கு முன்னால் உண்டான மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தோழர்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தோழர்கள் அந்த வேதத்தை கையாடல் செஞ்சுட்டானுவோ. அந்த வேதத்தை என்ன செஞ்சிட்டாங்க, கையாடல் செய்யப்படுவதற்கு முன்னால் உண்டான மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தோழர்கள், அவர்கள் தான் நீங்கள் முன்னாம அலைஹிம் என்ன செய்யப்படுகிறது, ஒரு கீழ் கருத்து சொல்லப்படுகிறது. எடுத்தானப்பா, நபிமார்களும் சொல்லப்படுது. மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தோழர்கள் வேதத்தெல்லாம் மாற்றுறதுக்கு நல்லா தான் இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வந்ததுக்கு பிறகு தான் என்ன செஞ்சிட்டான், குறைஷியில் இருந்து வந்துட்டாங்களே, எங்கள் பனீசில் இருந்துலாம் வருவாங்க இறுதி நபி நினச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு இன்கார் பண்ணிட்டான். விளங்குதப்பா? அதுக்கு முன்னால் ஒழுங்காக தான் இருந்தான். அப்போ வேதத்தை மாற்றுவதற்கு முன்னால், அந்த வேதம் நசகு செய்யப்படுவதற்கு முன்னால், வேதத்தை மாற்றுறது இவன் கையாடல் செஞ்சான். நசகு செஞ்சது அல்லாவே நசகு செஞ்சிட்டான். அந்த வேதங்கள் நசகு செய்யப்படுவதற்கு முன்னால், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வேதங்கள் நசகு செய்யப்படுவதற்கு முன்னால், அதில் இவர்கள் கையாடல் செய்யப்படுவதற்கு முன்னால் மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தோழர்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. விளங்கிச்சப்பா? குறிய கம்மியாக ஓதப்பட்டிருக்கிறது. சிராத்த மன்னன்னம் தலையும், சிராத்த மன்னன்னம் தலையும்னு ஓதப்பட்டிருக்கான். இங்கே சிராத் அல்லதீன அன்னம் தலையும் இல்லப்பா வருது. எப்படி ஓதப்பட்டிருக்கான்? சிராத்த மண், மண்ணு மௌசூல் தானே. மண் வமாவ அல் தூசாவி மாதுக்கிரு வஹாக்கதாது இந்த தையின் ஷூகிரு. மண், மா, அல் இவையெல்லாம் மேலே கூறப்பட்ட அல்லதி, அல்லதானி, அல்லதீன இவைகளுக்கு ஈடாகும்னு வருது. அல்வியால் சொல்லியிருக்காங்களே, மண்ணும் மௌசூல் தான். அவே சிராத்த மன்னாம் அலைஹிம்னு ஷாதா ஓதப்பட்டிருக்கிறது, தொழுகையில் ஓதக்கூடாது. கேட்டுங்களேங்க. குறிய கம்மியாக ஓதப்பட்டிருக்கிறது. சிராத்த மன்னாம் அலைஹிம், சிராத்த மன்னாம் அலைஹிம் என்று என்ன செய்யப்பட்டிருக்க, கம்மியாக ஓதப்பட்டிருக்கு. சரி, அடுத்து ஒரு முக்கியமான செய்தியை சொல்றாங்க. வல் இன்ஆம், இன்ஆம் என்பது, வல் இன்ஆம், இன்ஆம் என்பது ஈசாலு நிஅமதி, நிஅமத்தை சேர்த்து வைக்கிறது. அன்அம யுன்இமு இன்ஆம், அன்அம யுன்இமு இன்ஆம், நிஅமத்தை சேர்த்து வைக்கிறது என்ன அர்த்தமா? இன்ஆம் என்பது ஈசாலு நிஅமதி, நிஅமத்தை, உபகாரத்தை அடியார்களை கொண்டு போய் என்ன செய்யறது, சேர்த்து வைக்கிறதுக்கு தான் இன்ஆம் சொல்றது. வஹியபில் அசல், அசல்ல நியாமத்து என்பது அல் ஹாலத்துல்லத்தி எஸ்தலதுகள் இன்சான், மனிதன் இன்பம் அடைவானே ஒரு நிலையா இருக்கும். பிரியாணியை கொடுத்தா ஒரு இன்பமா இருக்கும், ஸ்வீட்டை கொடுத்தா, கஞ்சியை கொடுத்தா என்ன செய்யுது, நம்மளுக்கு ஒரு இன்பமா இருக்கு. அந்த நிலைக்கு தான் நியாமத்துன்னு சொல்றதான். நீ பிரியாணியை சாப்பிடும்போது, கறியை சாப்பிடும்போது, ஸ்வீட்டை குடிக்கும்போது, ஐஸ்கிரீமை சாப்பிடும்போது ஒரு உனக்கு ஒரு 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 நிலை ஏற்படுது இல்லை, அதுக்கு தான் நியாமத்தான். இது விளங்குதப்பா? உணவுகளை சாப்பிடும்போது இன்பம், தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபடும் போது ஒரு இன்பம், அந்த அதுக்கு தான், அந்த நிலைக்கு தான் வந்து என்ன இருக்குது, இன்பம்னு இருந்துச்சு. பிறகு அதை மாற்றி எதுக்கு வச்சுட்டாங்களாம், அந்த செய்யிக்கே வச்சுட்டாங்களாம். பிரியாணியே ஒரு நியாமத்து தான், பிர்னி கஞ்சியே ஒரு நியாமத்து தான், ஐஸ்கிரீமே ஒரு இனது தான், ஒரு நியாமத்து தான். பொரிச்ச கோழி, அந்த கிரிலு, அதுவே அந்த செய்யிக்கே என்ன செஞ்சாச்சு, நியாமத்துன்னு பேர் வச்சுட்டாங்களாம். விளங்குதப்பா? அந்த நிலைக்கு தான் சொல்லப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. நீ அடைகிற ஒரு இன்பம் இருக்குல்லவா, நீ அதை சாப்பிடும்போது குடிக்கும்போது இன்பம் அடைகிறாய் அல்லவா, அந்த நிலைக்கு தான் நியாமத்துன்னு இருந்துச்சு. பிறகு அதை மாற்றி அந்த செய்யிக்கே என்ன செஞ்சாச்சான், நியாமத்துன்னு வச்சாச்சான். அதான் சொல்கிறாங்க. ஒய்யவில் அசல், அசலிலே நியாமத்து என்பது அல் ஹாலத்துல்லத்தி எஸ்தலதுகள் இன்சான், மனிதன் இன்பம் அடைவானே அந்த நிலையாக இருக்கும். பிறகு இப்போ உத்திரிக்கத்து அதை சொல்லப்பட்டு விட்டது.
லிமா இஸ்தலதுஹு மின நிஅமதி, நிஅமத்திலிருந்து எதிலே இன்பம் அடைய முடியுமோ அந்த வஸ்துவுக்கே சொல்லியாச்சு. இப்போ உத்திரிக்கத்து அந்த நிலைக்கு நீ அடைகிற இன்ப அந்த நிலைக்கு தான் நியமத்துன்னு இருந்துச்சுப்பா. பிறகு எதுக்கு மாற்றியாச்சான்? இப்போ உத்திரிக்கத்து அந்த நியமத்து என்பதை சொல்லப்பட்டு விட்டது லிமா ஒரு வஸ்துவுக்கு, ஒரு செய்யுக்கு சொல்லப்பட்டுருச்சு. இஸ்தலதுஹு மின நிஅமதி, நியமத்திலிருந்தும் இன்பமாக இருக்குமே, நியமத்திலிருந்தும் இன்பமாக இருக்குமே அந்த செய்யுக்கே என்ன செய்யப்பட்டு சொல்லப்பட்டுருச்சு. பிரியாணிக்கே நியமத்து, பிரியாணி கஞ்சிக்கே என்ன இருக்குது நியமத்து, அந்த பொரிச்ச கறிக்கே என்ன இருக்குது நியமத்துன்னு வச்சாச்சு. பத்திலி பீஃப் கறி அதுக்கே நியமத்துன்னு அந்த செய்யுக்கே நினைஞ்சாச்சு பேர் வச்சாச்சு. அந்த செய்யுக்கே இப்போ என்ன வாக்கியாச்சான் நியமத்துன்னு ஆச்சாச்சு. அந்த நிலைக்கு தான் நியமத்துன்னு இருந்துச்சு, இப்போ எப்படி மாற்றி விட்டாச்சு அதை? அந்த செய்யுக்கே நியமத்துன்னு ஆக்கியாச்சான். இப்போ உத்திரைக்கத்து லிமா இஸ்தலதுஹு மின நிஅமதி, நியமத்திலிருந்து எதில் இன்பம் அடையுமோ இன்பமாக இருக்குமோ அந்த செய்யுக்கே அதை சொல்லப்பட்டுருச்சு. வைய நியமத்து என்பது லையின் மென்மையானதாக இருக்கும். நியமத்துனா என்னதான் கஷ்டமாக இருக்கா, லேசாக செஞ்சிருவான். இதை பிரியாணிங்கும் போது எடுத்து வச்சு சாப்பிடுறது ஒரு கஷ்டம்தான், ஆனால் அதுக்கு யாருக்கும் கஷ்டமாக தெரியாது. சாப்பிட்றது கஷ்டமாக இருக்கே, அது செய்கிறதுலாம் கஷ்டம்தான். ஆனால் சாப்பிட்றதுங்கிறது அதுவும் ஒரு லேசான சிரமம், ஆனால் சிரமமாக தெரியலை. என்ன செய்யலை, அது சிரமமாக தெரிய மாட்டேங்குது. தாஜ்ஜத் தொழுவுன்னா சிரமமாக இருக்கு, அது ஒரு பேரின்பம். தாஜ்ஜத் தொழுவுறதுங்கிறது என்ன இருக்குது இன்பம். ஐயாமல் பீல் பெற 13 14 15 நோன்பு வைக்கிறது இன்பம், விளங்குதா? தொழுகை ஒரு இன்பம். உப்பிப இலைய ஃபீ துன்யாக்கும் சலாசுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. உங்கள் உலகத்தில் எனக்கு 3 வஸ்து பிரியமா இருக்கு. உங்க உலகங்கிறாங்க, ஏன் உலகம் கிடையாது. உப்பிப இலைய ஃபீ துன்யாக்கும், உங்களுடைய துன்யாவிலே எனக்கு 3 வஸ்து பிரியமாக்கப்பட்டிருக்கிறது. விளங்குதா? ஒன்றாவது அந்நிசா, ஏன் மனைவியர்கள். பொம்பளைகள் அர்த்தம் வைக்கக்கூடாது. என்னது அந்நிசா, ஏன் மனைவியர்கள் எனக்கு ஒரு இன்பம். அலத்தர், வாசனை திரவியம் எனக்கு ஒரு இன்பம். உங்கள் உலகத்தில் நான் வாசனை திரவியத்தை பூசணும் எப்பொழுதும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி மனமா அவங்க இயற்கையிலே மனம், அது அத்தரும் போடுவாங்க. அலத்தர் வாசனை திரவியம், அது எனக்கு ஒரு இன்பம். மூணாவது குர்ரத்து ஐனி விசலா, தொழுகையில் நான் கண்குளிர்ச்சி அடைவது. தொழுவுறதுனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி இன்பமாக இருக்கும். அப்போ இபாதத்து ஒரு இன்பம் தான், ஆனால் அதுக்கு நம்மளுக்கு என்னவா தெரியுது, இது கஷ்டமாக தெரியுது. என்ன கேட்டேன், படுத்து கிடம் தூங்குறான் உடம்பு சரியில்லைன்னு, சாப்பாடுன்னு வந்துடுறான் சாப்பிட்றது. என்னடா உடம்பு சரியில்லைன்னுடா தொழுவைக்கெல்லாம் வரலையே, இல்லைங்க சாப்பிடாம இருக்க முடியாதுதாங்க. தொழுவாமல் இருக்க முடியாது இல்லையே அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிற. தொழுவைக்கு ரெஸ்ட் போடுற, தொழுவைக்கு ரெஸ்ட் போட்டுறான், அது இன்பம் தெரிய மாட்டாங்க. சாப்பாட்டோட தடையை தூக்கிட்டு முதல் வந்து நிற்கிறான். இது விளங்குதாப்பா? அப்போ இபாதத்து ஒரு இன்பம், அது நம்மளுக்கு தெரிய மாட்டாங்க. அது ஒரு நியமத்தான். அது தொழுவுறதுக்குன்னு இருக்குது. அதான் நல்லூர்கள் நாதாக்கள்லாம் இப்படி பிரியமாக தொழுதாங்க, நோன்பு வச்சாங்க, குரான் ஓதுனாங்க, அதுக்கு செஞ்சாங்க. அதில் அவங்க இன்பம் அடைஞ்சாங்க, அது லேசாக தெரிஞ்சவங்களுக்கு. தொழுவாமல் இருக்கிறது தான் அவங்களுக்கு கஷ்டம். தொழுவாமல் இருக்கிறது தான். அப்போ நியமத்தில் என்ன, லையினாக இருக்கணும், மென்மையாக இருக்கணும், லேசாக இருக்கணும். அதுதான் நியமத்து. சாப்பாடெலாம் லேசாக தெரியுது, அது நம்மளுக்கு. இபாதத்தில் நமக்கு கஷ்டமாக இருக்குது, அது இன்பமாகும். அப்போ நியமத்து என்றால் லையின் என்னவா இருக்குங்க, அது லேசானதாக இருக்கும். எடுத்தனப்பா, வைய லையின் நியமத்து என்பது லையினாக இருக்கும். சரி, அடுத்து ஒரு நியமுல்லா, அல்லாவுடைய நியமத்துகள். எப்படி படிக்கணும்? நியமுல்லா, அல்லாவுடைய நியமத்துகள். இன்கானத்து லா தூசா, அது வரையறுக்கப்படாது என்று இருந்தாலும் சரிதான். அல்லாவுடைய நியமத்தை வரையறுக்க முடியுமா? அல்லாவுடைய நியமத்தில் வரையறுக்க முடியாது. இப்போ இன்கானத்து அல்லாஹ் நியமுல்லா அப்படி இருக்கணும். அல்லாவுடைய நியமத்துகள் இன்கானத்து லா தூசா, அது வரையறுக்கப்படாது என்று இருந்தாலும் சரிதான். கமா கால, அவனே சொல்வதை போல. கமா காலன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை சொல்வதை போல, அது வரையறுக்கப்படாது என்று இருந்தாலும் சரிதான். எப்படி சொல்றான்? இன் தௌது நியமத்தல்லாஹ், அல்லாஹ்வுடைய நியமத்தை நீங்கள் எண்ணுவதற்கு முற்பட்டால் லா தூசுகா, அதை உங்களால் எண்ணி முடிக்க முடியாது.
என்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வதைப் போல அல்லாஹ்வுடைய நியாமத்துகள் அது என்ன முடியாது என்று இருந்தாலும் சரிதான், தன் அசிரு அது வரையறையாகிவிடும். தன் அசிரோட என்னங்க அர்த்தம்? அது நியாமத்துகள் வரையறையாகிவிடும். ஃபி ஜின்சைனி, ரெண்டு ஜின்ஸிலே வரையறை ஆகிவிடும். அல்லாஹ்வுடைய நியாமத்து எத்தனை ஜின்ஸில் வரையறை ஆயிரும்? ஜின்ஸை கவனிச்சா ரெண்டில் வந்துடும். ஒன்று துன்யவியுன், ரெண்டாவது உஹரவியுன். ஒன்று துன்யவி, இன்னொன்று உஹரவி. துன்யவியத்தான நியாமத்துகள், உஹரவியத்தான நியாமத்துகள், மறுமையினுடைய நியாமத்துகள் ரெண்டு இருக்கு. இப்போ வரையறை ஆயிடுச்சா? துனியாவுடைய நியாமத்துகள், துனியாவுடைய நியாமத்துகள் ரெண்டு இருக்கான். ஒன்று மௌஹபி, இன்னொன்று கஸ்பி. என்னது மௌஹபினா? அல்லாஹ்வால் கொடை கொடுக்கப்படக்கூடியதுன்னு அர்த்தம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவால் கொடை கொடுக்கப்படுவது. உதாரணமா கனஃபகி ரூஹி, ரூஹ் ஊதப்படுவதை போல. இப்போ ரூஹ் ஊதுறது வேற யாரையாலும் ஊத முடியுமா? வேற யாராவது ஊத முடியுமாப்பா? அப்போ மூத்தா படங்களே எழுப்பிடலாம் அழகா. அந்த ரூஹை யாரு கண்டிஷனில் வச்சிருக்கான்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய கண்டிஷனில் வைத்திருக்கிறான். மௌஹபி, அது ரூஹ் ஊதப்படுவது. என்னது? ரூஹ் ஊதப்படுவது. அந்த ரூஹ் எல்லா இடங்கள்லையும் பரவி இருக்குங்கிறத அறிய வச்சு விளங்கிக்கலாம். அப்படிதானே? பிள்ளை கை காலில் நல்லா ஆட்டுது உள்ளதுன்னா என்ன அர்த்தம்? ரூஹ் இருக்குன்னு அர்த்தம். பிரசவ தேண்டரில் பிறந்தவனே பிள்ளை கை காலெலாம் ஆடிக்கிட்டேன்னு சத்தம் போடுது. அப்போ எல்லா பக்கத்துலையும் ரூஹ் இருக்குன்னு அர்த்தம். அப்படிதானே? அதை அறிய வச்சு விளங்கிக்கலாம். அது மாதிரி விளங்குறான் ஒரு மனுஷன், அப்போ ரூஹ் இருக்குன்னு அர்த்தம். சிந்திக்கிறான், ரூஹ் இருக்குன்னு அர்த்தம். பேசுகிறான், ரூஹ் இருக்குன்னு அர்த்தம். ரூஹ் போயிடுச்சுன்னா என்ன செய்ய முடியாது? ஃபஹ்மும் இருக்காது. விளங்குதா? விளங்கவும் செய்யாது, ஆராய்ச்சியும் செய்ய முடியாது, பேசவும் முடியாது, எல்லாம் அடிபட்டு போயிடும். அப்போ ரூஹ் இருக்குங்கிறத எதை வச்சு விளங்கலாம்? விளங்குறான், சிந்திக்கிறான், பேசுகிறான், இதை வச்சு எதை விளங்கிக்கலாம்? ரூஹ் இருக்குங்கிறத விளங்கிக்கலாம். விளங்குதப்பா? இதெல்லாம் மௌஹபி. உடம்பு படைக்கப்பட்டிருக்குன்னா கை காலெலாம் இருக்கு, அது முழுமையாகவும் இருக்கிறது. எப்படி இருக்காது? இல்லை ஒரு கை பெருசாகவும் ஒரு கை சிறுசாகவும் வருது. எப்படிப்பா இருக்கும்? சட்டையில் ரெண்டு இருக்க அளக்கணும், வலது கை ஒருத்தருக்கும் அளக்கணும், இடது கை ஒருத்தருக்கும் அளக்கணும். அப்படியே அளக்குறாம உனக்கு? ஏன் கைகள்லாம் கரெக்டாக இருக்கு, காமிலாக இருக்கு. கையெல்லாம் என்னவா இருக்கு? காமிலாக இருக்கு. எடுத்தனப்பா உறுப்புகள்லாம் என்னவா இருக்க? காமிலாக இருக்கு, முழுமையாக இருக்கிறது. விளங்குச்சான்னு கேட்டேன். எப்படி இருக்க? உறுப்புகள்லாம் என்னவா இருக்க? காமிலா இருக்கு, முழுமையாக இருக்குகிறது. விளங்குச்சப்பா? ஆரோக்கியமா இருக்குது. ஆரோக்கியமா இருக்கிறனால தான் வந்து உட்கார்ந்துருக்க, இல்லைன்னா உட்கார முடியாத. ஆரோக்கியமா இருக்கிறது, முழுமையாக இருக்கிறது. இதெல்லாம் உடம்பு சம்மந்தப்பட்டது. இது ஜிஸ்மானி, ரூஹானின்னு ஒன்று இருக்கு, ஜிஸ்மானின்னு ஒன்று இருக்கு. இந்த ரெண்டுமே ஒன்று என்னது தான்? மௌஹபி தான். துனியாவுடைய நியாமத்தை தான். துனியாவில் எல்லாம் நமக்கு தந்திருக்க நியாமத்து ரூபா தந்திருக்கிறது. நம்ம உறுப்புக்களை எல்லாம் காமிலாக்கி வச்சிருக்கிறது. இதெல்லாம் மௌஹபி. ரைட்டா? இன்னொன்று கஸ்பி. இன்னொன்று கஸ்பி. கஸ்பின்னா அது நம்ம தான் உண்டு பண்ணணும், அல்லாஹ் தான் தர்றான். அது நம்ம சுய முயற்சி இருக்கோங்களே. விளங்குதப்பா? நற்குணங்களை உண்டாக்கிக்கிறது. எதை உண்டாக்கிறது? நற்குணங்களை என்ன செய்யறது? உண்டாக்குவது. சொல்லுப்பா. நற்பண்புகளை ஏற்படுத்துறது, அழகான ஆபரணங்களை அனுபவிப்பது, நல்ல சட்டையெல்லாம் போட்டு நல்ல கயிறையெல்லாம் கட்டி கசாம்சான் இல்லாமல் அழகான ஆடைகளை எல்லாம் என்ன செய்யறது? கொடுக்கிறது. விளங்குதா? தஸ்கியத்து நஃப்ஸ், தன்னை பக்குவப்படுத்திக்கிறது. மட்டமான வேலைகளை எல்லாம் செய்யாமல் இருக்கிறது, ஜினாஃபனா செய்யாமல் இருக்கிறது, கொலை செய்கிறது, ஏமாத்துறது, பொய் சொல்கிறது, இவைகளை விட்டும் தன்னை என்ன செய்கிறது? பக்குவப்படுத்திக்கிறது. அது மாதிரி அன்பு பதவிகளை எல்லாம் உண்டு பண்ணி கொள்வது. பேராசிரியர், ஒரு இமாம், அப்போ உனக்கு தனி மரியாதை. இமாம் வந்தால் தாங்க அது செய்ய முடியும். சொல்கிறாங்களா இல்லையா? பேராசிரியர் வரணுங்க, எங்கள் காசி வரணுங்க, எங்கள் மாவட்ட காசி வர சொல்லாங்களா இல்லையா? ஒரு பதவி, ஒரு அந்தஸ்துன்னு இருந்தால் அதுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கும். விளங்குதா? முதலாளி விளங்குதுப்பா? ஓனர், எங்கள் ஓனர் வரணுங்க, எங்கள் ஓனர் இருந்தால் தான் செய்ய முடியும். இந்த பதவிகள் காசு பணங்களை உண்டாக்கிறது. காசு பணம் இருந்தாலே அவருக்கு தனி ஒரு மரியாதை இருக்கும். அப்படித்தானே? ஏழையின் கருத்து சபைக்கு ஏறாது.
ஏழையின் கருத்து என்ன செய்யாது, சபைக்கு ஏறாது. நீ ஒரு கருத்தை சொல்கிற, நீ ஏழையாக இருந்து சொன்னீங்கன்னா கேட்க மாட்டான். நீ 4 காசாகும் ஒரு முதலாளிங்க அவர் கேட்ட பற்றியா, காசுக்கு ஒரு மரியாதை இருக்குது. காசை உண்டு பண்ணணும். காசு மட்டும் இல்லைன்னா இந்த மந்தலபியின் நாசு மக்கள் உனக்கு கர்ச்சிப்பு ஆக்கிடுவாங்க. என்ன ஆக்கிடுவாங்க? 4 காசோடு நீ இருந்து பாரு, உனக்கு ஒரு மரியாதை இருக்கும். 4 காசோடு இருந்தால் என்ன செய்யும்? மனிதனுக்கு ஒரு மரியாதை இருக்கிறது. காசு இல்லை, பணம் இல்லை. ரைத்து நாச கதுமாலு இலாமன இந்த ஊமாலு வலாமன இந்த ஊமாலு அணு ஒன்னாசு கதுமாலு. யார்கிட்ட காசு பணம் இருக்கோ அவன்கிட்ட போய் எல்லாரும் சாய்வானுவோம். விளங்குதுப்பா? ரைத்து நாச கதுதஹபு இலாமன இந்த ஊதஹபு வலாமன இந்த ஊதஹபு அணு நாச கதுதஹபு. யார்கிட்ட காசு பணம் இருக்கோ அவன்கிட்ட எல்லாரும் போவான். எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் தான். தஹபு மாலு எல்லாம் காசு, அது எல்லாம் போயிடும். ஆனால் தஹபுனாலும் போகிறது தான், மாலுனாலும் போகிறது அர்த்தம். ஆனால் அது இருக்கணும். காசு பணங்கள்லாம் இருந்தால் ஒரு தனி ஒரு மரியாதை இருக்கும். அதெல்லாம் நீ உண்டு பண்ணணும். சம்பாதிக்கணும் 4 காசை 4 காசு சேர்த்து வச்சுக்கணும். விளங்குதா? நல்ல ட்ரெஸ்ஸு எல்லாம் போடணும். கசாமசான அழுக்கா போட்டு போய் உட்காரக்கூடாது. விளங்குதா? நீ பஸ்ஸில் போய் இறங்கி பாரு, அதே நேரத்தில் காரில் போய் இறங்கி பாரு, உனக்கு ஒரு மரியாதை இருக்கும். விளங்குதா? பெரிய சித்தா, பணக்கார சித்தரா, லேசான ஆள் கிடையாதுடா. அப்போ ஒரு காசு பணத்தோட, ஒரு பதவியோட, ஒரு பட்டத்தோட, நல்ல ட்ரெஸ்ஸோட நீ போனீங்கன்னா அது ஒரு அலங்காரம் தான். அதெல்லாம் கஸ்பி, அது சம்பாதிக்கணும். நீ முயற்சி படுத்து படுத்து தூங்குடா. விளங்குதான் கேட்டேன். கல்வி நீ கஷ்டப்படணும். மௌஹபின்னு ஒன்று இருக்குது. அல்லம் நாகும் இல்லதுன்னா இல்மா. நம்முடைய உரத்திலிருந்தவருக்கு ஞானத்தை தந்தோம்னு சொல்கிறாங்க ஹல்ரத் அலைஹிஸ்ஸலாமுக்கு. எல்லாம் தருவான், துன்னியான எல்மையும் தருவான். வலிமார்களுக்கு தந்துருக்கான், நமக்கு அந்த ஞானத்தை தருவானாக. ஆனால் கஸ்பியை நீ செய்யணும். கஷ்டப்பட்டு கொஞ்சம் பாடம் பார்க்கணும், முயற்சி செய்யணும். நீ முயற்சி செய்யும்போது கஸ்பியுடைய இல்மு வரும்போது லதுன்னியான இல்மு என்ன செய்யும், சேர்ந்து வரும். முயற்சியே செய்ய மாட்டேங்கிறான். என்ன முயற்சியே செய்யாமல் இருந்து எப்படிங்க தருவான்? அனுல்சிமுக்கு மூகாவ அன்துமுலகா காரிகூன். நீங்கள் வெறுக்கின்ற நிலைமையிலே வாயில் வச்சா நம்ம திணிப்போங்கிறான். அனுல்சிமுக்கு மூகா காரிவு. நீங்கள் வெறுக்கிறீங்க, பாடம் பார்க்க மாட்டேங்கிறீங்க. அது பாடம் பார்க்கறதுல என்ன இருக்குது, ஒரு ஆர்வம் கொள்ள மாட்டேங்கிறீங்க. வாயில் வச்சு அந்த கல்வி எல்லாம் திணிப்பான். அப்படிலாம் திணிக்க முடியாது. நீ முதல் ஆர்வம் கொள்ளணும். நீ முதல் என்ன செய்யணும்? அனுல்சிமுக்கு மூகாவ அன்துமுலகா காரிகூன். நீங்கள் வெறுக்கின்ற நிலைமையிலே வச்சுக்கிட்டு திணிக்கவா முடியும் உனக்கு? விளங்குச்சப்பா? ஆர்வம் பண்ணும்லப்பா. அலாலா தனாலுல் இல்மை இல்லா பி சித்தத்தின் சௌம்பிக மஜ்முஇ ஹாபி பயானின் லக்காவுன் ஹிர்சும் வஸ்தி பாரும் வ புல்கத்துன் வ இர்ஷாது உஸ்தாதி வ தூலு ஸமானின்ங்கறாங்க அலி ரலியல்லாஹு தஆலா. தாரும் இருக்கணும். விளங்க இருக்கேன். தாரும் இருந்தால் தான் என்ன செய்யும்? கல்வி வரும். லக்கா அறிவு, ஹிர்சு பேராசை, லக்காவுன் ஹிர்சும் வஸ்தி பார் கொஞ்சம் பொறுமையை கையாளணும். வ இர்ஷாது உஸ்தாதின் உஸ்தாதுடைய நேர்வழி காட்டின பாடம் சொல்லிக்கிறதான் செய்கிறாங்க. இப்போ தூலு ஜமானின் ஒரு குறிப்பிட்ட காலம் எல்லாம் இருக்கணும். 4 தக்கா ஹிருசு வஸ்திபாரு புல்கத்தி விடாமுயற்சி என்ன இருக்கணும்? ஏய் முயற்சி அன்லைச இன்சான் இல்லா மாசா. விஷயம் மனிதன் முயற்சித்தது தான் கிடைக்கும். என்ன வன்லைச இன்சான் இல்லா மாசா. அவன் முயற்சி செய்யணும். இர்ஷாது உஸ்தாதின் உஸ்தாதுடைய வழிகாட்டல். இப்போ தூலு ஜமாவுரி 8 வருஷம் ஓயிரமில்ல இப்படிலாம் செஞ்சால் தான் கல்வி கிடைக்கும். விளங்குதா? இதெல்லாம் கஸ்பி, முயற்சி செய்யணும். ரைட்டப்பா? அதான் சொல்கிறாங்க பாருங்க டக்குன்னு. அப்போ நியாமத்துகளை வரையறுக்க முடியாது என்று இருந்தாலும் செய்தால் 2 ஜின்ஸில் வரையறை ஆகிவிடும். துன்யவியும் உகரவியும். ஒன்று துன்யவியாக இருக்கும், மற்றொன்று உகரவியாக இருக்கும். வல் அவ்வளவு முந்தினது துன்யவி கிஸ்மானி 2 பங்காக இருக்கும். மௌஹபியுன் அல்லாவால் கொடை கொடுக்கப்படக்கூடியதாக இருக்கும். கஸ்பியுன் முயற்சியினால் உண்டு பண்ணப்படக்கூடியதாக இருக்கும். 2 ஆயிடுச்சா? அந்த துன்யவியே 2 இருக்கான். மௌஹபி அல்லாவால் டைரக்டா வேற நமக்கு அதுக்கும் சம்மந்தமே இருக்காது. மௌஹபியுன் அல்லாவினால் கொடை கொடுக்கப்படக்கூடியது. 2வது கஸ்பியுன் முயற்சி செய்யப்படக்கூடியதாக இருக்கும். ஒரு மௌஹபி அல்லாவால் கொடை கொடுக்கப்படக்கூடியது கிஸ்மானி, அது 2 பங்கு இருக்கிறது. ரூஹானி ரூஹ் சம்பந்தப்பட்டது. என்னது? கனஃபகி ரூஹி ஃபீஹி, அவனிலே ரூ ஊதப்படுவதை போல. இது அல்லாவாலும் செய்ய முடியும், வேற யாராலும் செய்ய முடியாது. மௌஹபி தான் இது. இப்போ இஷ்ராக்கி அந்த ரூஹ் பரவி இருப்பதை போல, பில் அக்கல் அறிவின் மூலமாக எல்லா பக்கமும் அந்த ரூஹ் பரவி இருப்பதை போல. ஒமா எத்தபியூஹு இன்னும் இந்த ரூஹை துயரக்கூடியதை போல. மில் குவா சக்திகளிலிருந்தும் அந்த ரூஹுகளை துயரக்கூடியதை போல. என்ன? கல்ஃபஹ்மி விளங்குவதை போல, ஒல் ஃபிக்ரி சிந்திப்பதை போல, ஒன்று துக்கி பேசுவதை போல. ரூஹ் இருந்தால் தான் விளங்க முடியும், ரூஹ் இருந்தால் தான் சிந்திக்க முடியும், ஆராய்ச்சி செய்ய முடியும்.
ரூ இருந்தால் தான் உன்னால் என்ன செய்ய முடியும், பேச முடியும். இல்லைங்க? அப்போ ரூ இருக்குன்னு அர்த்தம். என்ன இருக்குது? விளங்குறான், புரிகிறான், சிந்திக்கிறான், ஆராய்ச்சி செய்கிறான், பேசுகிறான். அப்போ என்ன அர்த்தம்? ரூ இருக்குது. அதனால தான் என்ன நடக்குது. ரெண்டாவது ஜிஸ்மானி, உடம்பு சம்மந்தப்பட்டது. இதுதான் அல்லாஹ் தர்றது. அந்த உடம்பை யாரும் படைக்க முடியாது. ஒரு மூக்கை கூட படைக்க முடியாது, பல்ல கூட படைக்க முடியாது, நாத்தை கூட படைக்க முடியாது. ரெண்டு தானங்க ஜிஸ்மானி. ரெண்டாவது ஜிஸ்மானியாக இருக்கும். தஹ்லீக்கல் பதன், உடம்பு படைக்கப்பட்டிருப்பதை போல. உடம்பு படைக்கப்பட்டிருக்குல்ல. ஒல் குவல் ஹால்லத்தி ஃபீஹி, அந்த உடம்பிலே உலூலாகக்கூடிய சக்தி படைக்கப்பட்டிருப்பதை போல. தம்பி, உலூல் ஹால்லத்துனா உலூல் ஆகுது, விளங்குதான்னு கேட்டேன். நமக்கு ஒரு சக்தி இருக்குல்ல, சக்தி இருக்குதுன்னா கை காலெலாம் ஆடுது, கண்ணு ஆடுது, கண்ணு மூக்கு காது கேட்குது. ஒல் குவல் ஹால்லத்தி ஃபீஹி, அந்த உடம்பிலே உலூலாகக்கூடிய இறங்கக்கூடிய நிகழக்கூடிய குவத்துகள் படைக்கப்பட்டிருப்பதை போல. ஒல் ஹையாத்தி ஆரிலத்தி லகு, அந்த உடம்புக்கு ஏற்படக்கூடிய அமைப்புகளை போல. அது என்ன? மின சேத்தி, ஆரோக்கியத்திலிருந்தும் கமாலில் ஆளாகி உறுப்புகள் முழுமையாக இருப்பதை போல. உறுப்புகள்லாம் இப்போ கை காலெலாம் முழுமையாக தானே இருக்கே, கண்ணு காது எல்லாம் உழுப்ப சலாமத்தாக இருக்குல்ல, ஆரோக்கியமாக இருக்கிறது. இவைகள்லாம் அப்போ ஐயாத்தில் ஆயிரத்தி அந்த உடம்புக்கு ஏற்படக்கூடிய அமைப்புகளை போல ஆரோக்கியம், உறுப்புகள் முழுமையாக இருப்பது போன்ற அந்த உடம்பிலே உலூலாகக்கூடிய சக்திகள் படைக்கப்பட்டிருப்பதை போல. வல் கஸ்பி, அடுத்து ரெண்டாவது என்னதுங்க? துனியவில ரெண்டு இருக்கு. ஒன்று மோஹபி, ரெண்டாவது கஸ்பி. கஸ்பினா சுயமுயற்சினால் உண்டு பண்ணக்கூடியது. தஸ்கியத்து நப்சி, நப்சை சுத்தப்படுத்துவதை போல. தஸ்கியத்து நப்சின்னு என்னங்க அர்த்தம்? தஸ்கியத்து நப்சு, தன்னை சுத்தப்படுத்துவது. கஸ்பி என்பது தஸ்கியத்து நப்சி, தன்னை பக்குவப்படுத்துவது, சுத்தப்படுத்துவது. அனி ரதாயிலி, மட்டமானவிகளை விட்டும் தன்னை சுத்தப்படுத்துவது. தஹ்லியத்துஹா எழுதனப்பா பில் அக்லாக்கி, நற்குணங்களை அதற்கு அனுபவிப்பதை போல. ஆபரணங்களாக அனுபவிக்கணும். தஹ்லியத்துஹா, அந்த உடம்புகளுக்கு அனுபவிப்பதை போல. பில் அக்லாக்கி சனியத்தி, அப்போ உயர்ந்த குணங்களை அதற்கு அனுபவிப்பதை போல. ஒல் மலக்காத்தில் ஃபாதிலத்தி, சேர்ந்த ஆற்றல்களை உண்டு பண்ணி கொள்வதை போல. எப்பா அனுபவிக்கிறது, அதுக்கு உண்டு பண்ணி கொள்வது. தஹ்லியத்துனா ஆபரணமாக உண்டு பண்ணணும், ஏற்படுத்தணும். ஒரு தஹ்லியத்துவாபில் அகலாக்கி சனியத்தி, உயர்ந்த குணங்களை உண்டு பண்ணி கொள்வதை போல. ஒரு மலக்காத்தில் ஃபாதிலத்தி, உயர்ந்த ஆற்றல்களை, பேராற்றல்களை உண்டு பண்ணி கொள்வது. பேராற்றல்களை உண்டு பண்ணணும். ரைட்டா? ஒவ்வொன்றையும் ஆற்றல் மிக்க, நல்ல கராத்து வரணும், நல்ல பயான் செய்யணும், நல்ல பாடம் நடத்தணும், நல்ல பாடத்தை வழங்கணும். இதுதான் ஆற்றல், அபார ஆற்றல். நல்ல எழுதணும், நல்ல பேசணும். ஒரு மலக்காத்தில் ஃபாதிலத்தி, உயர்ந்த ஆற்றல்கள், ஆற்றல்களை உண்டு பண்ணுவது. ஒரு தஸீனுல் பதன், உடம்புகளை இணை செய்வது, உடம்பை அலங்கரித்துக் கொள்வது. எப்படி? வில் ஐயாத்தில் மத்துபுவாத்தி, இயற்கையான அமைப்புகளை கொண்டு உடலை அழகுபடுத்திக்கணும். நல்ல ட்ரெஸ்லாம் போட்டுக்கணும். ட்ரெஸ்லாம் போடாமல் என்ன எப்படி வந்திருக்கேன்னு சொல்லி சத்தம் போடுவாங்க, அப்படி தானே? அப்போ தஸீனுல் பதன், உடம்பை அலங்கரிப்பது. பில் ஹையாத்தில் மத்துபுவாத்தி, இயற்கையான அமைப்புகளை கொண்டு உடலை அலங்கரிக்கிறது. அடுத்து ஒல் ஹுலியில் முஸ்தஹசினத்தி, அழகான ஆபரணங்களை கொண்டு, அழகு தருகின்ற ஆபரணங்களை கொண்டு உடம்பை அலங்கரிக்கிறது. உசூலுல் ஜாயி, பதவிகளை உண்டு பண்ணிக் கொள்வது. ஒல் மாலி, காசு பணங்களை உண்டு பண்ணிக் கொள்வது. பதவினா நீ தான் முயற்சி செஞ்சால் உனக்கு பதவிகள்லாம் கிடைக்கும். படுத்து கிடந்த என்ன பதவி வரும்? ரைட்டா? முயற்சியினால் பேராசிரியர், இமாமு, தலைமை இமாமு, ஹத்தீபு. அப்போ உசூலில் சொல்லுப்பா ஜாயி, உசூலுல் ஜாஹியா, உசூலுல் ஜாஹி, பதவிகளை உண்டு பண்ணிக் கொள்வது. ஒரு மாலி, காசு பணங்கள், செல்வங்களை உண்டு பண்ணிக் கொள்வது. இதெல்லாம் என்னது? கஸ்பி, முயற்சியினால் தான் இதெல்லாம் கிடைக்கும். அப்படி தானப்பா? ரெண்டாவது ரெண்டு இருக்குல்ல நேமத்து. ஒன்று துன்யவி, துன்யவி. ரெண்டு மோஹிபி, கஸ்பி. அதை பேசி முடிச்சுட்டாங்க. அதுக்கடுத்து வஸ்ஸானி, ரெண்டாவது உஹரவி. அது அங்கஃபிர மா ஃபுர்ரித மின்ஹு, மனிதனில் அவனையும் மீறி நடந்து விட்ட ஒன்றை அல்லாஹ் மன்னிக்கணும். அவனை ஒன்று தானப்பா? நம்மளையும் மீறி சில தவறுகள் நடக்குது இல்லை, அதை அல்லாஹ் நம்மளை என்ன செய்யணும்? மன்னிக்கணும். அது உஹரவியில் கட்டுப்பட்டது. ஒல் வஸ்ஸானி, ரெண்டாவது நியமத்து அங்கஃபிர மா ஃபுர்ரித மின்ஹு, மனிதனில் வரம்பு மீறி நடந்துவிட்ட ஒன்றை அல்லாஹ் மன்னிப்பது. எர்லானு, அவனை பொருந்திக் கொள்வது. யுபவ்வியஹு, அவனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்த்துவது, ஒதுக்குவது. யுபவ்வியஹுன்னு என்ன அர்த்தம்? அல்லாஹ் அவனை ஒதுக்குவது. ஃபி அலா இல்லியின், உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே, அலா இல்லியின் என்ற படித்தரத்திலே அவனை அல்லாஹ் ஒதுக்குவது. வல் மலாயிகத்தில் முகர்ரபீன், நெருக்கமான மலக்குகளுடனே உயர்ந்த படித்தரங்களிலே அவனை அல்லாஹ் ஒதுக்குவது.
அபதல் ஆபாதி நிரந்தரமானவர்களை சொர்க்கத்துக்குள்ளே போயிட்டாங்கன்னா காலிதீன ஃபீஹா அதில் நிரந்தரமாக இருப்பாங்க. நிரந்தரமாக இருக்கக்கூடிய நெருக்கமான மலக்குகளுடன் உயர்ந்த பெரிய அந்தஸ்திலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே அலா இல்லியின் என்ற படித்தரத்திலே அல்லாஹ் அவனை உயர்த்துவது. ஒரு முராது இங்கே நோக்கம் ஒரு கிஸ்முல் அஹீரு, ரெண்டாவது பங்கு தான். யாருக்கு நீ அல்பாளித்தாயோ என்றால் என்ன அர்த்தம்? இவர்களை நீ மன்னித்தாயோ, யாரை நீ பொருந்தினாயோ, யாரை பெரிய பெரிய அந்தஸ்துகளிலே அந்த நிரந்தரமான சொர்க்கவாசிகளிலே சேர்த்தாயோ அவர்களிலே என்ன இருக்க சொல்லுப்பா. அப்படிப்பட்ட அருள்பாலிக்க என்ன இருக்குது? அருள்பாலித்தாயே அவர்களுடைய வழி எங்களுக்கு என்ன செய்ய காட்டுன்னு அர்த்தம். எடுத்தனப்பா இந்த நோக்கம் அதுதான். விளங்குத தம்பி? யாருக்கு அல்லாஹ் அருள்பாலித்தவர்களை பொருந்தி கொண்டு சொர்க்கத்தில் புகுத்தினானோ, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அலா இல்லியில் நுழைத்தானோ, அதுதாங்க நோக்கம். ஒல் முராது ஒல் கிஸ்முல் அஹீரு ஒமா இக்குன் உசலத்தன் இலா நைலிஹி, அதை அடைவதற்கு எதெல்லாம் உதவி சாதனமாக இருக்கிறதோ அதுவாக இருக்கும். இல் கிஸ்மில் ஆகர், ரெண்டாவது பங்கில் இருந்தும் அதை அடைவதற்கு உதவி சாதனமாக இருக்கிறது அதுவாக இருக்கும். இப்போ இன்னமா அதான் தாலிக், இதை தவிர உண்டானவைகள் எல்லாம் எவ்வளவுதப்பா? காசு பணம் செல்வம் இவையெல்லாம் எச்சரிக்கை ஃபீஹி, அதிலே கூட்டாகுவான் அல் மூமின் உல் காபிரு, மூமினும் காபிரும் கூட்டாகுவான். காசு பணம் செல்வம் பதவி பட்டம் காபிருக்கு தான் இருக்குது. முதலமைச்சர் ஆகுறான், பிரதமர் ஆகுறான், அது பெருசா? இதுன்னு கேட்டேன். பெரிய அந்தஸ்தில் போகணும், நம்மளை அல்லாஹ் மன்னிக்கணும், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நம்மளை கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் அதைத்தான் வலிமார்கள் நல்லூர்கள் நாதாக்கள்லாம் தேடினாங்க. அது அதான் நமக்கு தருவானாங்க. வாகிர் தாவான வந்து எல்லாம் இருக்கிறாங்க.